கொண்டு வரலாம். அரசு கொண்டு வருவதற்கு எல்லா வித தகுதியும் உண்டு. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏமாற்று ஆட்சிக்கு வரல, நாங்களும் ஏமாற்று ஆட்சிக்கு வரல. 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். 2026 மட்டும் இல்ல, 2031 கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே, யாரை ஏமாற்றுவது நாடகம்? அதை சொல்லுங்க. நினைக்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவனம் இருப்பதாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர், மாண்பு உறுப்பினர் வேல்முருகன், மாண்பு உறுப்பினர் பாலாஜி, மாண்பு உறுப்பினர் நாகமாலி, மாண்பு உறுப்பினர் ஜி.கே. மணி, மாண்பு உறுப்பினர் பிரின்ஸ் ஆகியோர் உரையாற்றி திருச்சி மாநகராட்சியிலே குடிநீரில் கழிவுநீர் கலந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். அதனை பற்றி நான் முழுமையாக விளக்கமாக எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதியில் வார்டு எண் 10 மின்னப்பன் தெரு மற்றும் வார்டு எண் 8 பணிக்கன் தெரு பகுதிகளில் 18/4/2025 மாலையில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கில் 7 நபர்கள் பாதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலம் உடனடியாக நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. திருச்சி மாநகராட்சி சுகாதாரத்துறையின் மருத்துவ அலுவலர்கள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் உட்பட 286 பணியாளர்கள் கொண்ட குழு உடனடியாக அமைக்கப்பட்டு உறையூர் பகுதியில் 1492 வீடுகளில் வசிக்கும் சுமார் 6416 பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தொற்று நோய் தடுப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பகுதியை சார்ந்த 42 நபர்கள், ஆண்கள் 15, பெண்கள் 23, குழந்தைகள் 4. திருச்சி அரசு மருத்துவமனையிலும் 11 நபர்கள், ஆண்கள் 3, பெண்கள் 6, குழந்தைகள் 2, தனியார் மருத்துவமனையிலும் மொத்தம் 53 நபர்கள் உள்நோயாளர்களாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு பாதிப்பு ஏற்பட்ட வார்டு எண் 10 மின்னப்பன் தெரு மற்றும் வார்டு எண் 8 பணிக்கன் தெரு ஆகிய பகுதிகளில் 9 சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவர்கள் மூலம் 28 நபர்கள் வெளிநோய்களாக சிகிச்சை பெற்றுள்ளனர். அவர்களில் 5 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிந்துரை செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர். மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் மூலம் 11,875 நபர்களுக்கு முன்னெச்சரிக்கை தடுப்பு மருந்துகள், டாக்டர்களின் மாத்திரைகள் மற்றும் ORS பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறை மூலம் 6 இடங்களில் குடிநீர் பணிகள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு திருச்சி மண்டல நீர் பகுப்பாய்வதற்கு ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து வீடுகளில் நேரடியாக சென்று இப்பகுதி மற்றும் அருகாமையில் உள்ள பகுதியில் உள்ள தீவிர தொற்று நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளது. திருச்சி மாநகராட்சி வார்டு எண் 10 மின்னப்பன் தெருவை சேர்ந்த பிரியங்கா என்ற 4 வயது குழந்தை 19/4/2025 இறந்ததை தொடர்ந்து அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் இவர் வயிற்றுப்போக்கினால் உயிரிழந்தார் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் கண்டறியப்படவில்லை. மேலும் பத்திரிகை செய்திகளில் வெளிவந்த 3 நபர்கள் பலி என்ற செய்திக்கு முற்றிலும் பொய்யானது. பாண்டமங்கலம் அகராகரம் சேர்ந்த 90 வயது மூதாட்டி திருமதி லட்சுமி என்பவர் 10 நாட்களாக உடல்நலம் குன்றி 19/4/2025 அன்று இயற்கை எதினார். மேலும் மின்னப்பன் தெருவில் வசிக்கும் திருமதி லதா வயது 53 என்பவர் இதய நோய் பிரச்சனை காரணமாக 18/4/2025 அன்று நள்ளிரவில் நெஞ்சுவலி காரணமாக வீட்டிலே உயிர் பிரிந்தது. எனவே 3 பேர் பலி என்பதற்கு ஆதாரமற்ற பொய் செய்தி என்று சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இவ்வயிற்றுப்போற்றுக்கு அருகில் உள்ள கிராம பகுதிகளில் காணப்படுகிறது. இப்பகுதிகளில் நடந்த சித்திரை தேர் திருவிழாவில் உணவு, மோர் மற்றும் குளிர்பானங்கள் அறிந்து பாதிக்கப்பட்டதால் இவ்வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். குடிநீர் குழாய்கள் மாநகராட்சி பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் வெவ்வேறாக உள்ளதால் குடிநீர் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முழுவதும் நிறுத்தப்பட்டு டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் மாதிரிகள் ஏற்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் குடிக்க தகுதியான குடிநீர் தான் என்று அறிக்கை வரப்பட்டுள்ளது. மேலும் 19/4/2025 அன்று 39 நபர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளனர். 20/4/2025 அன்று 14 நபர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளனர். இதன் மூலம் நோய் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தெளிவாகிறது என்றும் சுகாதார நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முழுமையாக அங்கே வெக்காளியம்மன் கோவில் திருவிழா நடைபெறுகிறது. வெக்காளியம்மன் கோவில் திருவிழா நடைகிற போது பொதுமக்கள் நிறைய பேர் மோர் கொடுக்கிறார்கள், சில பேர் குளிர்பானங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தந்த குளிர்பானத்தில் தான் சந்தேகம் ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். மேலும் குறிப்பாக பல்வேறு உறுப்பினர்கள் இங்கே சொன்னார், தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கிறதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை உறுதியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த விண்ணப்பன் தெரு, இந்த தெரு இதெல்லாம் எனது தொகுதியை சேர்ந்தது, திருச்சி மேற்கு தொகுதியை சேர்ந்தது. இப்போதுதான் 40 கோடி அளவிலே புதிய குழாய்கள் அங்கே பதிக்கப்பட்டு குடிநீர் சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில்
அவருடைய குடும்ப டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட்டே பண்ணியிருக்கிறார். இது குடிநீரால் வந்ததல்ல, அவருடைய இயற்கையால் எழுதியிருக்கிறார். நான் குடும்ப டாக்டர் என்று டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் சர்டிஃபிகேட்டும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே குடிநீரிலே கழிவுநீர் கலப்பது என்பது அந்த பகுதியிலே நிச்சயமாக இல்லை என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் நான் தொகுதியை சுற்று பார்க்கிறவன். எனது பகுதி கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது துறை, அந்த துறையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே குடிநீர் என்பது மிக கவனமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல ஒரு பகுதியில் குடிநீர் குறைவாக இருக்கிறது என்பதை சொன்னார். அந்த பகுதியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 50 லட்சம் லிட்டருக்கு அது கட்டப்பட்டு விரைவிலே திறக்கப்பட இருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு வருகிறபோது திறக்க இருக்கிறார்கள். இன்னொன்று கம்பரசேவட்டை பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதுவும் இந்த ரயில்வே லைன் இணைப்புக்காக காத்திருக்கிறது. எனவே சீரான குடிநீர் விநியோகம் அந்த பகுதியிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே சொன்னது போல தமிழ்நாட்டிலே மொத்தம் ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்களுக்கு 4000 MLD அளவில் தண்ணீர் வழங்கி கொண்டு இருக்கிறோம். எங்கோ ஒரு இடத்துல ஒரு சிறிய தவறு ஏற்பட்டிருக்குமானால் அதை பெரிய அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள அங்கங்கு சரி செய்ய சொல்கிறோம். வேல்முருகன் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கழிவுநீர் தொட்டிகளை அகற்றும் போது உயிரிழப்பு ஏற்படுகிறது, பாதாள சாக்கடை திட்டம் நடைபெறுகிற போது உயிரிழப்பு ஏற்படுகிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் அதற்காக அனுமதி பெற வேண்டும் என்று அந்தந்த இடத்திலே அதற்கான பாதுகாப்பு கருவிகள் இருக்கிறது. வேண்டுமென்று என்ன நினைக்கிறார்கள், இல்லத்துக்காரர்கள் யாரோ ஒருவரை அழைத்து அவரே உடனடியாக கழிவுநீரை சுத்தம் செய்கின்ற போது அங்கே கேஸில் இருக்கிறார்கள். உடனடியாக 15 லட்சம் ரூபாய் அது மாதிரி அவர்களுக்கு நிதி ஒதுக்கி தரப்படுகிறது. அரசு சார்பாகவும் தரப்படுகிறது, தனியார் அந்த கான்ட்ராக்டுக்காகவும் தரப்படுகிறது. செந்தில் பாலாஜி நம்முடைய பாலாஜி அவர்கள் சொன்னது போல என்ன சொல்கிறார்கள், தனியாக அதற்கென்று ஒரு துறை மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எதுவும் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று முழுமையாக எந்த இடத்திலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு நிச்சயமாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதை பொறுத்தளவு இது குடிநீரால் கழிவுநீர் கலக்கப்பட்டதல்ல, நீர்மோர் வழங்கியதும் குளிர்பானம் வழங்கியதால் தான் அந்த பகுதியில் இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.